அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நிஷா. இன்றைய தகவலில் ஒரு மருத்துவ குறிப்பு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமான வாழ்வுதான் மன நிறைவையும் அமைதியையும் கொடுக்கும். நமக்கு ஏற்பட்டுள்ள நோய்களான நாள்பட்ட சளி, நுரையீரல், இருமல், ஆஸ்துமா, மூச்சுத்திணறல், உடல் சோர்வு, எதிர்ப்பு சக்தியின்மை, மூக்கில் நீர் வடிதல், தலைப்பாரம், நீர்க்கோவை, அதிக காரம் சாப்பிடுவதனால் ஏற்படுகின்ற வயிற்றெரிச்சல், அஜீரண கோளாறு, அல்சர், காய்ச்சல், மஞ்சள் காமாலை இது போன்ற நோய்களுக்கு ஒரு தீர்வாக ஒரு மருந்துதான் தாலிசாதி சூரணம். பெயர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நாட்டு மருந்து கடையில் பொடியாகவோ மாத்திரையாகவோ கிடைக்கும். பொடியை 1/4 பங்கு எடுத்து அதில் தேக்கரண்டி அளவு தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இந்த நோய்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தாலிசாதி சூரணம் செய்கின்ற முறை. மொத்தம் 28 வகையான மூலப்பொருள் இதில் அடங்கியுள்ளது. தாலிசப்பத்திரி, லவங்கப்பட்டை, ஏலம், சுக்கு, அதிமதுரம், பெருங்காயம், நெல்லிவத்தல், கோஷ்டம், திப்பிலி, சீரகம், சதகுப்பை, கருஞ்சீரகம், கட்கடக சிரிங்கி, தாண்டிக்காய், கடுக்காய், மஞ்சள், மிளகு, சிறுநாவல்பூ, செண்பகப்பூ, வாய்விடங்கம், லவங்கப்பத்திரி, ஓமம், திப்பிலி, ஜாதிப்பத்திரி, கொத்தமல்லி, கூகை நீர், லவங்கம் இவை அனைத்தையும் இளஞ்சூட்டில் வறுத்து தனித்தனியாக பொடியாக செய்து இணைத்தால் தாலிசாதி சூரணம் மருந்து தயாராகிவிடும். செய்வதற்கு கடினமாக இருந்தால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வோடு நாம் செயல்படுவோம். நன்றி.